பல யூரோப்பியன் யூனியன் நாடுகள் செவரல் இப்பெல்லாம் பல அப்படிங்கறது போல மாத்திக்கலாம். ஸோ பல நாடுகள் உக்ரைனோட கேபிட்டல் உக்ரைன் கீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கீவ் உக்ரைனுக்காக எவ்வளவு பல வகையில கேட்டு பார்த்தாலும் இல்லைங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் இல்லைங்க அப்படிங்கிற கையை விரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பல யூரோப்பியன் யூனியன் நாடுகள் மறுக்கிறாங்க, பேட்ரியாட் மிசைல் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள். அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் கிளம்பி வந்துருப்பா அப்படிங்கிறது போல கேட்டிருக்காங்க. ஏன்னா சும்மா கேட்டுக்கிறாங்க மிசைலு உக்ரைன், அதனால நீங்க கொஞ்சம் கிளம்பி வாங்க, ஊர் பக்கம் பார்த்து வாங்க அப்படிங்கிறது போல நேட்டோக்குன்னு அலோகேட் பண்ணிக்கூடிய பென்டகான் தரப்புல வந்து பண்ண திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க. இதுல பல யூரோப்பியன் யூனியன் நாடுகள் தானா முன் வந்து உதவுவோம் அப்படிங்கிறது போல வந்த நாடுகள்லாம் இப்ப தானா பின்வாங்கி இல்ல அப்படிங்கிறது போல சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்போ பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உக்ரைன்ல வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்ல, வான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னாலே உக்ரைன்னால எதையுமே செய்ய முடியாது. எப்படி ஈரான்குள்ள பூந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா பகுதியிலும் அழிச்சிருவேன், முடிச்சிருவேன், கிழிச்சிருவேன், ஈரானே வந்து பாத்தீங்கன்னா 36 தடவை 96 தடவை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ட்ரம்ப் சொன்னார். அது போல எல்லா நாடுகளுமே வான் பாதுகாப்பு சாதனம் இல்லாத நாடுகளுக்குள்ள பூந்து என்ன வேணாலும் செய்ய முடியும். ரஷ்யா கிட்ட பிரம்மாண்டமான விமானப்படை இருக்கு. அந்த விமானப்படை உள்ள களமிறங்குச்சு அப்படின்னா எந்த அளவுக்கான சேதங்கள் உக்ரைன்ல ஏற்படும்? உக்ரைன்ல வீரர்கள் ஏதாவது சண்டை பிடிக்க முடியுமா? முன்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்களை ப்ராப்பரா கொண்டு வந்து சேர்த்த முடியாது. இது போல பல்வேறு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். நாட்டுல எக்கனாமியே இருக்காது. ஈரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை முற்றுகையிட்டதுனால அவங்க தப்பிச்சாங்க. இப்போ உக்ரைன் என்ன செய்வாங்க அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா ரஷ்யாவுக்கு பல வழிகள்ல வர்த்தகம் செய்ய முடியும். அந்த கருங்கடல் நம்பி மட்டும் அப்படிங்கிறது போல இல்ல. உக்ரைனால தாக்கு பிடிக்க முடியாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். உக்ரைனுக்கு இப்ப ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல. உக்ரைன் ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பல்கேரியாவோட பிரைம் மினிஸ்டர் ரூமம் ராவ்தேவ் அவர்கள் கொஞ்சம் கட்டாவில். ஸோ அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, மேக்ரான் அவர்கள் வந்து ஏங்க தானா முன் வந்து உதவும் கூட்டம்னு ஒரு கூட்டம் வச்சிருக்கோம். மேக்ரான் அவர்கள் இந்த மாதிரி அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது போல ஒரு ப்ரொப்போசல் வச்சதுக்கு போப்பா போய் வேற வேலை இருந்தா பாரு, நாங்களே கொஞ்சம் பிரச்சனையில இருக்கோம், அதனால ஜாயின் பண்றதுக்குலாம் வழி இல்லை அப்படிங்கிறது போல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க வேணா போய் ஜாலியா உதவிக்குங்க அப்படிங்கிறது போல பண்ணா அவங்க தரப்பு இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ உக்ரைனுக்கான உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு பல நாடுகளும் மற்ற நாடுகளுக்கு அழுத்தங்கள் கேட்கறது இது போல வேலைகளுக்கு வந்திருக்காங்க. அதுவும் இது போல ஒரு டீல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேடிக்கை வேற நடந்துச்சு. என்னன்னா பல்கேரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேஸ் ரிசர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது பக்கத்துல ஒரு ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா பறந்துருக்கு. அந்த ட்ரோன் பறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த ட்ரோன் என்னடா அது திடீர்னு வந்திருக்குதே ஒரு ட்ரோனு அப்படிங்கிறத பார்க்கும்போது அது உக்ரைனோட ட்ரோன். ஸோ உடனே உக்ரைன் வந்து பல்கேரியா வந்து பண்ண உக்ரைனோட அம்பாசிடர் சமன் பண்ணியிருக்காங்க. என்னங்க கேஸ் பைப் லைனுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் வந்திருக்கு, உங்களோட ட்ரோன்கள். பல்கேரியா எங்க இருக்குன்னா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கணக்கு சொல்லலாம், உக்ரைன் எங்கேயோ இருக்குது, பல்கேரியா எங்கேயோ இருக்கு. அதாவது உக்ரைன்ல இருந்து அது கருங்கடல் வழியா வந்துடும், அது வேற கதை. பட் ஆனா நான் நாடுகளுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன். உக்ரைனுக்கு அப்புறம் மால்டோவா, மால்டோவாக்கு அப்புறம் ரொமேனியா, உக்ரைனுக்கு அப்புறம் ரொமேனியா கூட வச்சுக்கோ, அந்த உடசால இருக்கு. ரொமேனியாக்கு அப்புறம் தான் பல்கேரி. இந்த அளவுக்கு எப்படி கிராஸ் பண்ணி வந்திருக்கும் அப்படிங்கிறது போல ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுதுங்களா? ஸோ பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு, அது கருங்கடல்னால எப்படி அப்படிங்கிற கேள்வி. இப்போ ஒரு மிரட்டல் வேற வந்திருக்கு, அதுக்கு வாப்பா என்னது இது எப்படி இங்க வந்தது, ஒரு முக்கியமான கேஸ் பைப் லைனு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் பறந்துருக்குன்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படிங்கிற பண்ண கேட்டுக்கிறாங்க. இது போல ஒரு அட்டாக் நடந்திருக்கு, மாயா டீகாய் ட்ரோன். அதாவது டீகாய் ட்ரோன் அது ரொம்ப பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்தாது, பட் மாயா டீகாய் ட்ரோன் வந்திருக்கு அப்படிங்கிறது போல பல்கேரியா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது உக்ரைனோட ராணுவம், உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரோன். என்ன காரணத்துக்காக உங்களோட ட்ரோன் இங்க வந்துச்சு அப்படிங்கிறது போல கேட்டிருக்காங்க. பல்கேரியா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா செயல்பட்டாங்க அப்படிங்கிறத போல ஈரான் ஒரு கண்ணு வச்சிருந்தாங்க. ஈரான்
ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெரியாம நடந்துருச்சு. உங்களுக்கு வேணுங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணட்டுமா அப்படிங்கிறதோட அனுப்பியிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இது ஜோக்ஸ் அபார்ட். பட் மெயினான விஷயம் என்னன்னா, என்ன தேவைக்கா நீங்க எங்க மேல அனுப்பிச்சீங்க அப்படிங்கிறத கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க. தெரியுமா என்ன காரணம் அப்படின்னா, புரொடெக்ஷன் இல்லைங்க. உங்களுக்கு நாடுன்னு இருந்தா பைடன் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் பைடன் அவர்களோட காலகட்டத்தில் இருக்கும்போது அமெரிக்கால சொன்னாங்க தெரியுமா, சென்ட்ரல் ஏசியன் நாடுகளுக்கு நாடுன்னு இருந்தா பார்டர் இருக்கும், பார்டர் இருந்தா ப்ரொடெக்ஷன் வேணும், ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னா தீவிரவாதிகள் இருப்பாங்க அப்படிங்கிறது போல சொன்னாங்க. ஒரு மிரட்டல் மாதிரி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ அதே போல நாடுன்னு இருந்தா கேஸ் இருக்கும், கேஸ் இருந்தா ட்ரோன் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது போல மிரட்டலா அப்படின்ற கேள்வி வருது. ஸோ அதுக்கப்புறமா மேக்ரான் அவர்கள் போய் இது போல ஒரு இது இருக்குது, என்னப்பா உக்ரைனுக்கு உதவுறீங்களா அப்படின்னு கேட்டா எந்திரிச்சு போ முதல்ல வெளியே அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. மிரட்டி பாக்குறியா நீ என்னைய அப்படிங்கிற கேள்விகள் வரும் இல்லையா. ஸோ அதனால வந்து பண்ணி இவங்களும் இப்போ அது போல என்ன நடந்தாலும் நாங்க ஒத்துக்கிறதா இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இப்போ உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் அப்படிங்கிறது பெரும் சிக்கல்ல இருக்கு. ஏன்னா பேட்ரியாட் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு. கேட்டா எங்களுக்கே இல்லைங்க, தயாரிக்கிறவங்க கிட்டயே இல்லையாமா, முதல்ல அவங்களையே பாதுகாத்துக்கிறதுக்கு இல்லையாமா. இதுல எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் சேர்த்து உக்ரைனை கொடுக்க சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க இருந்து வரும் அப்படிங்கிறவங்களும் அவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால உக்ரைனுக்கு இப்போ தானா பின்வாங்கி இல்லை என்று சொல்லும் கூட்டமாக மாறிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சைடு ஆயுத பற்றாக்குறை அப்படிங்கிறதோட பார்த்தா இப்போ அமெரிக்கா ஹீரோவே வேணாம் அப்படிங்கிறதோட தூக்கி வீசக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு மீட்டிங் ஜப்பானோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, ஜாயிண்ட் கரன்சி இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது போல திடீர்னு போயிருக்கிறாங்க. அது முன்னாடியே தெரிஞ்சதான், ஸ்காட் பர்சன் அவர்கள் அங்க என்ன வாங்க போறோம் அப்படிங்கிறது போல ட்ரைலர்லாம் விட்டுருந்தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வெள்ளிக்கிழமை போறாங்க, மீட்டிங் நடக்குது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா சொல்லிட்டு தான் செஞ்சாங்க, பட் கோல்டு சரி அவங்க வந்து என்ன வாங்கிட்டாங்க, ஜப்பானோட என்ன வாங்கியிருக்காங்க, அதாவது கரன்சி என்ன அப்படின்னு ஜப்பானோட நாணயத்தை வந்து பண்ண வாங்கியிருக்காங்க. எதுக்காக அமெரிக்கா ஜப்பானோட காசை வாங்கணும்னா, ஜப்பான் கிட்ட அதிகமா அமெரிக்காவோட டாலர் இருக்கு. இப்ப ஜப்பான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அந்த நாடு கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கு கரன்சில. ஸோ ஜப்பான் வந்து அவங்க நாட்டை சேவ் பண்ணணும்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ், அதாவது டாலர் அதிகமா வச்சிருக்காங்க, அதாவது டாலரை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள விடுவாங்க. ஸோ அப்போ அவங்க நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படிங்கிறத அந்த கொடுக்கும்போது, டாலர் கொடுக்கும்போது அவங்க மாற்றா வாங்குவாங்களே, அப்போ அவங்க நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏற்றுவாங்க அவங்க கரன்சி. ஸோ இது போல செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தாங்க. அதனால அமெரிக்கா போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாங்க வாங்கிக்கிறவங்களோட எண்ணெய் அப்படிங்கிற வாங்கிட்டாங்க. என்ன கொடுத்து வாங்குவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அதான் ஹீரோ இருக்குது, சும்மா பொட்டியில பூட்டி வச்சிருக்கோம், எடுத்து கொடுத்து வாங்க அப்படிங்கிறது போல அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, ஹீரோவை கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டாங்க. அமெரிக்கா டாலரை கொடுத்துட்டுலாம் என்ன வாங்கிருக்கணும். அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹீரோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹீரோ ரிசர்வ் இருக்கும் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விட்டுட்டு என்ன வாங்கிட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்ல அப்படியே வயிறுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா காண்டு, பயங்கரமான காண்டு. இது வந்து வெள்ளிக்கிழமை சொல்லாம செஞ்சுட்டாங்க. ஸோ சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசும்போது இது போல ஆகி போச்சுப்பா, அதனால வித்துட்டம்பா அப்படிங்கிற செஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க, இசிபி. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. அதாவது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், டிரான்சாக்சன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்றாங்க, இது வரைக்கும் இது போல நடந்ததே இல்லை வரலாறுல. ஏன் இது பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, ஆமா இப்போ டாலரை வந்து மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டாலரோட விலை மதிப்பு அப்படிங்கிறது குறையும். டாலரோட மதிப்பு குறையக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹீரோவை வந்து மார்க்கெட்ல விட்டாங்க. ஹீரோ மார்க்கெட்ல விட்டாங்கன்னா அப்புறம் ஹீரோட விலை குறைஞ்சிரும்ல, அதை பத்தி நம்மளுக்கு என்ன கவலை அப்படிங்கிறது போல அமெரிக்கா வந்து பண்ண செஞ்சுட்டாங்க. ஸோ ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியன் கிட்ட ஆயுதங்கள் பற்றாக்குறை இருக்கு, அவங்களே பாதுகாக்கிறதுக்கு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எக்கனாமிக்கல் டிச் அப்படிங்கிறது போல எல்லாரும் வந்து பண்ண டிச் பண்றது, ஏமாத்துறது, அது மாதிரி சொல்லுவாங்களே, அது போல ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கா யூரோப்பியன் யூனியன் அப்படின்ற கேள்வி வருது. நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் டி ஹீரோ தான் ஆகும், அதுக்கப்புறம் தான் டி டாலர் ஆகும் அப்படிங்கிறது போல. திரும்பவும் சொல்றேன், முதல்ல டி ஹீரோ ஆயே தீரும், அதுக்கப்புறம் தான். ஏன்னா இப்ப ரஷ்யா துவக்கிற மாதிரி இல்லை. ஸோ டி ஹீரோ நடந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படிக்கட்ஸ் வந்து பாட்டினா இருக்கும். திடீர்னு நடந்துராது, அது ஓவர் டைம் மாதங்கள்ல எல்லாம் நடந்துராது, இட் வில் டேக் டைம். பட் ஆனா இது நடந்தே தீரும் அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய விஷயம்.
ஈரோவோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும். இதனால ஃபுல்லா இழந்துருன்னு சொல்ல வரல. அ இழக்கும். ஈரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் இருக்கிற வரைக்கும் தான. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கிற வரைக்கும் தான. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் தான. அவங்களே வீக்கா இருந்தாங்கன்னா, ஒற்றுமை எப்படி இருக்கும்? அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இது போல கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த இது தொடக்க புள்ளி அப்படின்னு கூட பலரும் பார்க்குறாங்க. யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காகிட்ட மிரட்டிட்டு இருந்தாங்க. எங்கிட்ட டாலர் இருக்குது எடுத்து விட்டுருவோம் வெளிய அப்படிங்கிறது போல, இது நியூக்ளியர் எக்கனாமிக்கல் நியூக்ளியர் பாம் அப்படிங்கிறது போல மிரட்டிட்டு இருந்தாங்க. இவங்க அந்த பாமையே போட்டுட்டாங்க. அமெரிக்கா அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். அந்த அளவுக்கு போடல. பட் ஆனா இதுக்கப்புறம் இது சரளமா நடக்கும் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல நாடுகளும் இது போல ஈரோவ டிட்ச் பண்ணாங்கன்னா, ஈரோ வந்து அதிகமா இருக்கு மார்க்கெட்ல. வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. வாங்குறதுக்கு ஆள்னா அதோட மதிப்பு போயிரும். மதிப்பு போயிருச்சுன்னா யூரோப்பியன் யூனியனுக்குள்ள சண்டை வந்துரும். இது போல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன் இந்த ஒண்ணு நடந்துருச்சு, அதனால நீ அப்படியே பில்டப் பண்ணி பேசிக்குவியா? அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருது இல்லையா? மெயினான காரணங்கள் இருக்கு. ஜெர்மனி இருக்கிறாங்க இல்லையா? அவங்களோட கேஸ் ஸ்டோரேஜ்ல 47.6% தான் இருக்காம். யூசுவலா 75% வச்சிருந்திருக்கணும். அப்பதான் நாடு ஒரு வின்டரை கடந்து வர முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. இதுல நெதர்லாண்டோட கணக்குல எடுத்தீங்கன்னா 38.5% தான் இருக்காம். ஏன்னா 77% வச்சிருக்கணுமாமா நெதர்லாந்து. இது இருந்தா தான் ரெடி ஆகுமாமா. இல்லன்னா யூரோப்பே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையாகும். இந்த 2 நாடுகளோட ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இந்த 2 நாடுகள் மட்டும் இல்லாம யூரோப்ல இவங்கள நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் தேவைப்படுது. இவங்க சப்ளை பண்ணணும். இப்ப இந்த வின்டர் வேற வரப்போகுது. ஹீட்டிங் சீசன் வருது அப்படின்னாலே அது கொலாப்ஸ் ஆயிரும் யூரோப்பியன் யூனியனே அப்படிங்கிறது போல மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு சொல்றாங்க இத? யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்றாங்க. ஏன் வாங்கி வைக்க வேண்டியதான கேஸ ஏன் தீர்ந்துட்டே இருக்குது? ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. வாங்கி ஃபில் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு கேட்டா, பெர்லினோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. எங்க நாட்டோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ப தான் நாங்க நடந்துக்குவோம். எங்களுக்கு இப்போதைக்கு வாங்க முடியாது. அதனால வாங்க மாட்டோம் அப்படிங்கறத பெர்லின், அதாவது ஜெர்மனோட கேபிட்டல். ஜெர்மன் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா அரசாங்கத்தை மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஜெர்மன் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப கேஸ் விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா என்ன செய்வாங்கன்னா, இந்த கேஸ் இருக்கு இல்லையா? அத சம்மர் சீசன்ல கம்மியான விலைக்கு அதிகமா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. எப்பெல்லாம் கம்மியா கேஸ் விலை வருதோ அப்பெல்லாம் வாங்கி வாங்கி பல்க் பை வாங்கி வாங்கி அவங்களோட ரிசர்வ்ஸ வச்சுட்டு வின்டரை கழிப்பாங்க. இதுதான் யூசுவலா நடக்குது. இப்போ சம்மர்ல விலை குறையவே இல்ல. அது குறையறதுக்கு பதிலா பீக்ல அடிக்குது. ஏன் என்ன காரணம்? மிடில் ஈஸ்டும் பிரச்சனை, ரஷ்யா கிட்டயும் விட்டாச்சு. ஸோ மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை முடியுமானா அது முடியவே மாட்டேங்குது. இருக்கக்கூடிய கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட் பெரும் சிக்கல்ல இருக்கு. இப்ப மிடில் ஈஸ்ட்லயும் இல்ல கேஸ் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா கேஸ் விலை அதிகமா தானே இருக்கும். அதனால பெர்லின் வந்து எல்லா கணக்கெல்லாம் போட்டு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப அதிகங்க. நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா காசு குறையட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதிகமா குடுத்து வாங்காட்டி என்ன? அப்படிங்கிறதோட விலை குறையும் அப்படிங்கறத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் அமெரிக்கா முடிச்சிருவாங்க ஈரான. அதுக்கப்புறம் இங்க இருக்கலாம் பார்த்து எல்லாம் ஈராக்கு இங்கெல்லாம் இருந்து எல்லாம் நம்ம வண்டி ஓட்டிட்டு போய் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க போல தெரியுது. அந்த கணக்கெல்லாம் இப்ப தப்பாயி போச்சு. ஏதோ கணக்கு போட்டிருக்கலாம் எனக்கு தெரியல. பட் ஆனா ஏதோ கணக்கு போட்டிருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல, அது தப்பாயி போச்சு. இப்ப ரஷ்யா கிட்ட வேற எல்லா பைப்பையும் உடைச்சு விட்டாங்க. எப்படி போய் வாங்குவாங்க அப்படிங்கிற வேலை கேள்வி இருக்கு. இப்போ விலை கம்மியாகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்லாம் வந்து பண்ணா பயங்கரமா கம்மியாயிட்டு இருக்கு. கிரிட்டிக்கலி லோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. லோ கிரிட்டிக்கலி லோ அப்படிங்கிறது ரொம்ப இது அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படிங்கிறத இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால திடீர்னு ஜிசான் அப்படிங்கிற ரிஃபைனரி மேல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்துக்கு. இது ஒரு எண்ணெய் கிடக்கு தான். எண்ணெய்க்கு ஆயிலுக்கு கேஸுக்கு சம்மந்தம் இல்ல. பட் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இங்க என்ன காரணம் அப்படின்னு. ஈரான் என்ன கேட்குறாங்க? யூரோப்பியன் நாடுகள் தான் ரிச் கண்ட்ரி தானே, அதிகமா பே பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க எல்லாத்தையும், இந்த வழியா கிராஸ் பண்றீங்கன்னா அப்படிங்கிறது போல டோல் கலெக்ட் பண்றாங்க. இப்ப கேஸோட விலை கம்மியாகுமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா யூரோப் எங்க கேஸ் வாங்கினா பெஸ்டா இருக்கும்? அமெரிக்கா கண்டத்துல இருந்து அங்கிருந்து கப்பல் ஏத்தி அனுப்புறாங்கன்னா அது நார்மலாவே அவங்க சீப்பா பண்ணவே மாட்டாங்களே. அவங்களாம் காஸ்ட்லியான ஆளுங்க. அவங்களாம் ரிச் பர்சன்ஸ். அவங்க சீப்பா என்னைக்குமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இங்க என்ன ஆகும்? லோக்கல்ல இருக்கிறது வாங்கினா தான் உண்டு. இப்போ சவுதி அரேபியாலையும் அடிக்கிறாங்க. சவுதி அரேபியா ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, யெமன் கிளைம் பண்ணாங்க. நாங்க அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறது போல. அதாவது திரும்பியும் மிடில் ஈஸ்ட்ல யுத்தம் அப்படிங்கிற அந்த பதட்டத்திலேயே இருக்கு. எந்த நேரமும் என்ன வேணா நடக்கலான்னு. ஜெர்மனி விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் எல்லாம் அமைதியா இருக்காங்க. அதுவும் துருக்கி தான் கேஸ் சப்ளை பண்றாங்க. அவங்க கிட்ட போயிட்டு
இது ரஷ்யால இருந்து வாங்கல அப்படிங்கறது போல எனக்கு எழுதி சர்டிஃபை பண்ணி கொடு, இந்த கேஸ் ரஷ்யாவோடது இல்ல அப்படிங்கறது போல எழுதி கொடுன்னு இருக்காங்க. துருக்கிக்கு கேஸ் எப்படி வருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது ரஷ்யாவோட கேஸ் எல்லாம் வேணா பிரிண்ட் வேணா எடுத்து வச்சுக்க, வேணா வாங்கலாட்டி வாங்காத அப்படிங்கறது போலதானே துருக்கி தரப்புன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண போறாங்க? யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது வரக்கூடிய காலம் ரொம்ப இக்கட்டான காலம் யூரோப்பியன் யூனியன். ஸோ இதுல ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய கேஸ் பைப் லைனு அந்த இடத்துல எல்லாம் ட்ரோனை விட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க உக்ரைன். எதற்காக? எங்க நாட்டை பாதுகாப்பா வச்சுக்கலீங்கன்னா விண்டர்ல நீங்க உறைஞ்சிருவீங்க அப்படிங்கிற உக்ரைன் மிரட்டுறாங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கு. இந்த விண்டருக்குள்ள அவங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஒரு முடிவு கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிறது இதுல தெள்ள தெளிவா தெரியுது. ஸோ ரஷ்யா எங்களோட டேர்ம்ஸ்ல தான் அப்படிங்கிறது போல அவங்க ரெடியா இருக்காங்க. இப்ப வரைக்கும் தாக்குதலோட வீரியம் குறைஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒடசால பிரிச்சு மேயறாங்க. கம்பைன்டு ஸ்ட்ரைக், ஹெவியான அட்டாக். ஒடசா முழுவதும் தட்டி தூக்கி இருக்காங்க. எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், அந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், ஒடசாவோட போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெரி கிராசிங் அந்த டோல் மாதிரி கொடுத்து கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ ஃபெரி கிராசிங் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. அதுவும் மயாக் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒடசால பல பகுதிகளையும் ஹெவியான அட்டாக், அதுக்கான மேப் லோட் ஆயிருக்கும், தொடர்ச்சியா வீடியோக்கள் இமேஜஸ் எல்லாம் லோட் ஆயிருக்கும். பல தாக்குதல்கள் அங்க நடந்திருக்கு. 1, 2ன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பல தாக்குதல்கள் அங்க நடந்திருக்கு. சொல்றது வேணா கம்மியா இருக்கும். ஹெவியான அட்டாக் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இது போல ஒரு இக்கட்டான தருணத்துல இப்போ உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்காங்க. உக்ரைன் அதாவது கீவ் அக்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆளுகின்ற அரசாங்கத்தை மென்ஷன் பண்றதுக்காக. உக்ரைனோட கேபிட்டலான கீவ். ஸோ கீவ் அக்ரீஸ், நாங்க ரஷ்யாவோட டேங்கர்ஸ் அல்லாத கப்பல்கள் கருங்கடல்ல ரஷ்யாவோட போர்ட்டுக்கு போயிட்டு வந்தா கூட நாங்க அடிக்கிறத நிப்பாட்டுறோம், அடிக்க மாட்டோம் அப்படிங்கறத கேரண்டி தராங்க. ஏன்? உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கப்பல்ல அடிச்சிட்டாங்க, கருங்கடல் சியாபசோல அடிச்சாங்க. இப்ப வரைக்கும் அதுக்கான பதில் அடிதான் இந்த ஒடசால போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ரஷ்யா எல்லா கப்பல் டக் போட் எல்லாத்தையும் வந்து பண்ண அடிக்கிறாங்க. ஒடசாவோட பிரிட்ஜ்ல இருந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இது போல ஏர் டாமினன்ஸ் பேட்டில் ரஷ்யா வந்து பண்ண இப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏர் பேட்டில் ரஷ்யா ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் உக்ரைன்ல பேட்ரியாட் இல்ல. இப்போ உக்ரைனுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இதனாலதான் உக்ரைன் எல்லா நாடுகளையும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கணக்கு. இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, ரஷ்யா இப்ப இது போல அடிக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட கப்பல்களையும் உக்ரைன் அடிக்கணும். அப்பதான் இது ஒரு முடிவுக்கு வரும். ஸ்டேல்மேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். இதுல அடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, கசகஸ்தான்ல இருந்து கான்ஸ்டான்டியம் பைப்லைன், அது ஒரு தனி ஒரு கான்செப்ட். கசகஸ்தான்ல இருந்து ரஷ்யா வழியாக அமெரிக்கா கேஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அது மேல வந்து பண்ண தாக்குதல் நடந்துருது. அதனால இப்ப உக்ரைன் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரஷ்யர்கள் அல்லாத டேங்கர்கள் மேல நாங்க அடிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? கேஸ் பற்றாக்குறை இருக்கு, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குன்னு பேசுறோம். இப்ப கசகஸ்தான்ல இருந்து வரக்கூடிய கப்பல் டேங்கரையும் அடிச்சுட்டாங்கன்னு என்ன பண்றது? இப்போ அமெரிக்காவோட கப்பல் வருது, வெளியே வந்துதானே ஆகணும். உள்ள போறாங்கன்னா ஏத்திட்டு வெளியே வந்தான்னு தீருவாங்க. அப்படி அவங்க வெளியே வராங்க அப்படின்னா அந்த டைம்ல அதுங்களோட சேர்ந்து ரஷ்யா கப்பல்கள் அனுப்பிடுவாங்க. அது ப்ரொடெக்டடா இருக்கு. ஏன்னா இந்த கப்பல் அடிக்கும்போது அதுவும் சேர்ந்து அடிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லி, அடிக்கலனாலும் அவங்களே அடிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லிட்டானே என்ன பண்றது? அதனால இப்ப ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜா கிடைச்சிருக்கு. கேஸ் பிரச்சனை ஆல்ரெடி அதிகமா இருக்கு. இதை பயன்படுத்தி உக்ரைனுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியரா இருக்கு. இந்த எஸ்கலேஷனோட ஃபெயிலியரா உக்ரைன் மாறி இருக்காங்க அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. கசகஸ்தானோட ஆயில் எக்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹால்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள். அவங்க கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அட்டாக் நடக்குதுன்றதுக்காக காஸ்பியன்ல நாங்க அடிப்போம், எங்ககிட்ட இருக்குன்றதுக்காக நாங்க அடிப்போம் அப்படிங்கிற செஞ்சாங்கன்னா கேஸ் ஆயில் எல்லாமே ஸ்டாப் ஆகுது அப்படின்னா மேலும் யூரோப்பியன் சிக்கலுக்குள்ள வந்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ரொம்ப வர்னரபிளா மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு தோல்வி அப்படின்னு வரும்போது எந்த நாடுகள் யூரோப்பியன் யூனியன்ல தோல்வியை ஒத்துக்கிறாங்கன்னா இதற்கான இழப்பு ரஷ்யா கிட்ட எக்கனாமிக்கலி அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற பணத்தை கொடுத்தாகணும். ஒரு கட்டத்துக்கு மேல பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த இழப்பை யாரு ஏத்துக்குவா? அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அப்படி நடந்துச்சுன்னா அந்த எக்கனாமிக்கல் எர்த்குவேக்கை யாரு சமாளிப்பா, எப்படி சமாளிப்பா அப்படின்ற கேள்விகள் வருது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்.
ஸோ இது போல வருது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணனால தான் அமெரிக்கா இப்ப இருந்தே ஈரோவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ யூரோப்பியன் யூனியன் ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஜெர்மனி ரஷ்யாவோட போருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஜெர்மனி, ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ரொம்ப ரிஸ்கான ஒரு லெவல்ல இருக்காங்க. கிரிட்டிக்கலி ரிஸ்க் அப்படிங்கிறது போல ஒரு லெவல்ல இருக்காங்க. ஸோ இந்த லெவல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணும்போது என்ன முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய செய்திகள் வச்சு அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இது போரா மாறாம அமைதியா பேசி முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களையே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.